எல்லாருக்கும் வணக்கம். எப்பொழுதும் பிரெஞ்சு மொழியோட வர நான் இன்றைக்கு தமிழ் மொழியோட உங்களை கொஞ்சம் உரையாடணும்னு ஆசைப்படுறேன். தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல் தான் இன்று எங்களுக்கு இலக்கணத்துக்கு முன்னோடியான நூலாக இருக்குது. அதற்கு முன்னமும் பல நூல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது எங்களுடைய கைக்கு எங்களுடைய காலத்தை அளந்து சொல்றதுக்கு தொல்காப்பியம் தான் இருக்குது. அந்த தொல்காப்பியம் நிலங்களை நாநிலங்களாக பிரிச்சிருக்குது. 4 நிலங்களாக பிரிச்சிருக்குது. அந்த நிலங்கள் என்னென்று சொன்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. இதற்கு எதற்காக குறிஞ்சி என்று பெயர் வந்ததுன்னு சொன்னால், மலையில குறிஞ்சி மரங்கள் அதிகமாக இருக்கிறதால அந்த நிலத்துக்கு குறிஞ்சி என்று பெயரிடப்பட்டது. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. காட்டில் முல்லை செடிகள் அதிகமாக இருக்கிறதால முல்லை என்றதுக்கு பெயரிடப்பட்டது. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். வயல் நிலங்கள்ல மருத மரங்கள் அதிகமாக இருக்கிறதால இதற்கு மருதம் என்று பெயரிடப்பட்டது. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். ஆனால் இந்த பாலைவனம் என்றது அவர் பெயரிடையில. ஆனாலும் பாலை நிலம் என்று இருக்குது. ஆகவே நாநிலங்களோடு 5வது நிலமாக பாலை நிலம் இருக்குது. இந்த பாலை நிலம் எப்படி உருவாகி இருக்கும் என்று பார்த்தால், எங்களுடைய நாட்டில், அதாவது தமிழர் வாழ்ந்த தமிழ்நாடு, ஈழம் எல்லாமே சேர்ந்த அந்த குமரி கண்டம், அந்த எல்லாத்துக்குள்ளேயுமே பாலை நிலம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு காலநிலையில இந்த பாலை நிலம் உருவாகி பிறகு சாதாரண நிலமாக திரும்பவும் தன்னை மீட்டெடுத்து வரும். காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்ப எந்த காலநிலையில இந்த பாலை நிலம் உருவாகுது என்று சொன்னால், குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கோடை காலத்துல அதிக வெப்பத்தால மழை நீர் இல்லாமல் மரங்கள் எல்லாம் கருகி போய் வனாந்தரமாக ஆகும் பொழுது அது பாலை நிலமாக இருக்குது. பாலை நிலமாக மாறுது. இப்ப குறிஞ்சியும் முல்லையும் காலநிலையில திரிந்து போய் அது பாலை நிலமாக மாறும். ஆனால் திரும்பவும் அது மழைக்காலம் மாரிகாலம் வரும் பொழுது திரும்பவும் வரும். சில நேரம் அது பாலை நிலமாகவும் மாறிவிடும். இப்படியாக நாநிலங்களோடு 5 நிலங்கள் வந்திருக்குது. இந்த 5 நிலங்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் செய்கிற ஒரு செய்முறை எப்படி என்று சொன்னால், மலையில இருந்து கீழே கூட்டிக் கொண்டு வருவேன். கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அதை சொல்லி கொண்டு வருவேன். மலை, அதற்கு பிறகு மெல்லமாக இறங்கினால் காடு, அதுக்கு பிறகு மெல்லமாக இறங்கினால் வயல், அதுக்கு பிறகு மெல்லமாக கீழ்மட்டத்துக்கு போனால் இப்ப நாங்கள் ஹோலண்ட சொல்லலாம், அது ஒரு நெய்தல் நிலம். அப்ப கடல் மட்டம்ன்றது கீழே இருக்குது என்று நாங்கள் சொல்றோம். அதுக்கு பிறகு இந்த குறிஞ்சியும் முல்லையும் சேர்ந்து பாலை நிலமாக மாற்றம் பெறுது. திரிவடைதலும் சொல்லலாம், திரிந்து போதலும் சொல்லலாம். இப்படியாக நாநிலங்களோடு 5 நிலங்களாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தமிழ் படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, இதை அறியறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். வணக்கம்.